அஞ்சுவது யாதொன்றுமில்லை, அஞ்ச வருவதுமில்லை. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்தான் மக்களுக்குரிய இயக்கமாக, மக்களுக்குரிய கட்சியாக, மக்களுக்காகவே முழுமையாக அமைந்த ஆட்சியில் முழுமையாக கொடுத்த வாக்குறுதிகளை முழுமையாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்து மக்களுக்குரிய திட்டங்களை கொண்டு வந்து வாய்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது, நம்பிக்கையை முழுமைப்படுத்தியிருக்கிறது. ஒவ்வொரு மக்களுடைய ஒரு இயல்பான வாழ்வாதாரத்தை வாழக்கூடிய ஒரு நல்ல ஆட்சியை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இதுவரை கொடுத்திருக்கிறது. நம்பிக்கைக்குரிய கட்சியாகவும் அனைத்து மாநிலத்துக்குமே முன்மாதிரியான கட்சியாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர்கள் வாழ்ந்து சென்றிருக்கின்றார்கள். இன்றைக்கு நம்மளுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய மாண்புமிகு எடப்பாடி கே பழனிசாமி ஐயா அவர்களுடைய மக்களுக்குரிய திட்டங்களை முழுமைப்படுத்த வேண்டும் என்று ஒவ்வொரு இடத்திலுமே மக்களுக்கு ஆன நல்ல திட்டங்களை கொண்டு வந்து இன்றைக்கு அந்த மாணவர்கள் அரசு வழியில் படிக்கின்ற குழந்தைகளுக்குரிய ஒரு நல்ல வாழ்வாதாரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று ஒவ்வொரு இடத்திலுமே பங்களிப்பு கொடுத்திருக்கின்றார். ஆனால் இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பெயரை கூட உச்சரிக்காமல் நம்மளுடைய தலைவர்களை வைத்து மற்ற கட்சிகள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இனி வரக்கூடிய காலகட்டங்களில் தயவு கூர்ந்து எங்களுடைய தலைவர்களை வைத்து எந்த விதத்திலுமே எந்த கட்சியும் பின்பற்றக்கூடாது என்பதற்காகவும் இது மக்களுக்காகவும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்காக மட்டுமே எங்களுடைய தலைவர்கள் ஒரு தப்பான ஒரு கட்சிகள் இன்றைக்கு எங்களுடைய தலைவர்களை வைத்து மிகப்பெரிய அளவில் ஆதாயம் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு மிகப்பெரிய இன்றைய சூழல் என்பது எதற்கெடுத்தாலுமே அரசியலை வியாபாரமாக்கக்கூடிய ஒரு தொழிலாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கும் அந்த ஒவ்வொரு ஊனமுற்ற மக்களுக்குரிய வாய்ப்புகளை கொண்டு போய் கொடுக்காமல் ஒரு அரசியல் என்பது இன்றைக்கு ஒரு விளம்பரப்படுத்தக்கூடிய ஆயுதமாக நவீனமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அனைத்துமே மாற்றியமைப்போம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் பொழுது கண்டிப்பாக ஊனமுற்ற குழந்தைகளுக்கு ஒரு முறையான நேர்த்தியான பள்ளிக்கூடங்கள் அமைத்து தரப்படும். அதே மாதிரி ஊனமுற்ற மக்களுக்குரிய அந்த உபகரணங்கள் அனைத்துமே அனைத்து இடங்களிலுமே அங்காடிகள் கொண்டு வந்து இலவசமாக கொடுப்பதற்குரிய சட்ட திருத்தம் ஏற்படுத்த முடியும். இது நம்மளுடைய மாண்புமிகு புரட்சி